நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கூட நாம் தலையை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, இந்த காலை வேளையில் ராஜா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நாங்கள் ஆச்சாரத்துக்கு வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, ஒருமனமாய் நாங்கள் நோக்கி பார்த்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் பேசுவீராக ராஜா. வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற தகப்பனே, ஒரு நாளும் நாங்கள் சுயமாய் பேசாத தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் பிரவேசிக்க முடியாது. நல்ல வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் பேசவும் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். எங்கள் சொல்லி அநேக மறுத்து நீர் பேசுவீராக. இந்த வார்த்தைகள் அநேக கிரியை செய்யப்பட்டாங்க. தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். மீதமுள்ள வேலையை கர்த்தருடைய கருத்தை நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இதோடு கூட சேர்ந்து யாராவது ஒருவர் யோபின் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் யோபின் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் யாராவது ஒரு வாசிக்க கேட்போம். தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். 2ஆம் அதிகாரம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். ஆமென். கர்த்தர் குடும்பத்தை காக்கிறவர். நான் லோத்தை பற்றி பேசணும்னு சொல்லி நான் தியானிக்கும் போது எங்கள் மனைவி சொன்னாங்க, நீங்கள் குணசாலியான ஸ்திரியை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது நான் எப்பவுமே தேவனத்தை கேட்கணும், ஒரு அடையாளத்தை கேட்பேன். நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, தேவனுடைய செய்தி கேட்கணும்னு அடையாளத்தை கேட்பேன். அதே போட்டு நானும் கேட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சபையில் அதிகாலை ஜபத்தை கூட பார்த்தீங்கன்னா யோகை பற்றி டெய்லி தினந்தோறும் தியானிக்கிறாங்க. ஸோ ஓகே, யோகை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா போன வாரம் செய்தி கூட பார்த்தீங்கன்னா கர்த்தர் பாஸ்டர் குடும்பத்தை எப்படி நம்ம சில காரியங்களை பற்றி பேசினாங்க. ஸோ இன்னைக்கு நான் சரி இன்னைக்கு நம்ம தேவ செய்தியை பற்றி பேசலான்னு பார்த்தா, ராமச்சந்திர பிரதர் பார்த்தீங்கன்னா வருஷத்துல பாதி மெசேஜ் சொல்லியிருக்காரு. என்னோட அது நம்ம பேசலான்னு பார்த்தா அவர் பாதி பேசிட்டாரு. சரி பார்க்கும்போது நான் அப்படியே உட்காந்து தியானிச்சுட்டே இருந்தேன். அப்போ கர்த்தர் சொன்னார், அதாவது சாத்தான் எப்போ வருவானா, ஒரு குடும்பத்தை கெடுக்கத்தான் சாத்தான் வருவானா. தனியாக இருக்கும்போது பாருங்க எப்படி வேணாலும் நம்ம வாழ்ந்துடலாம். ஆனால் குடும்பமாக இருந்தீங்கன்னா சாத்தான் நேரம் டைரக்டாக வருவானா. எந்த வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் வாழ்ந்த காலத்தில் அவங்க எப்பவுமே ஒன்றா இருந்தாங்க, தேவனோடு சஞ்சரிச்சிருந்தாங்க, சாயங்காலம் தேவனோடு பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சாத்தான் பார்த்துக்கிட்டே இருந்தான். எப்போ அந்த பிரிவு தனிமைன்னு ஒரு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் சாத்தான் என்ன பண்ணுவான், குடும்பத்துக்குள்ளே வருவான். குடும்பத்துக்குள்ளே என்னென்ன சில விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அந்த குடும்பத்தை பிரிச்சுட்டு போகிறது தான் சாத்தானுடைய வேலையாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதன் பிறகு எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. நோவா, மோசே, பல குடும்பங்கள் இருந்தது. அப்போல்லாம் சாத்தான் வரவே இல்லை. ஆனால் இங்கே குடும்பமாக இருக்கிற யார் யோபை குறித்து கர்த்தரே சாட்சி சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான்னா, அழகாக இந்த 2 குடும்பம், அதாவது கணவன் மனைவி ஒரு மனமாக இருக்கிறாங்க. அவங்க அவங்க பிள்ளைகளை நல்லா நேர்மையை நடத்துகிறாங்க. வாரம் பலிகளை செலுத்துறாங்க. தேவனுக்கு பிரியமாக இருக்கிறாங்க. தேவனுக்கு உகந்தமாக இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு குடும்பம் நடத்தணும்னா ஒரு 5 பாயிண்ட் அவர் ஆண்டவர் சொல்றாரு. அது 4 பாயிண்ட் நமக்கு பார்த்துட்டோம். அதான் சகோதரிகள் வாசிச்சாங்க. 1ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எப்படி இருப்பானா, உத்தமனா இருப்பானா. அதே போல பயப்படுற ஸ்திரீயும் உத்தமையா இருப்பானா. ஒரு கணவன் உத்தமனா இருந்தானா அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு அந்த ஸ்திரீயானவர்கள், அதாவது மனைவியானவர் உறுதுணையா இருக்கும்போது அவரும் உத்தமை என்ன பண்ணுவாருங்க. அதே போல கர்த்தர் சன்மார்க்கம்னு சொல்றாரு. சன்மார்க்கம் என்னன்னா நல்ல வழியில நடக்கிறது தான் சன்மார்க்கம். உத்தமன் என்பது வேறு, சன்மார்க்கம் என்பது வேறு. நல்ல வழியில நடக்கணும். அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, நல்ல வழியில நடக்கணும். 3வது கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். 2 பேருமே கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். இந்த 3 விஷயத்த நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணணும். ஆனால் இந்த 4வது விஷயம் இருக்கு இல்லையா, 4வது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, பொல்லாப்பாடு விட்டு விலகுறவன். அந்த பொல்லாப்புனா என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த பொல்லாப்பை விட்டு விலகணும்னா பிரதர் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதே யோபு 28:28 யாராவது வாசகம். பொல்லாப்பை விட்டு விலகுனா நமக்கு என்ன வரும்ன்றது கர்த்தர் தெளிவாக சொல்றாரு. மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று. அதாவது பொல்லாமான காரியங்கள் எப்படி வரும் நம்ம சுயமா சிந்திக்கிறது கிடையாது. இதுல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பாத்தீங்கன்னா 3வது மனுஷனா இருக்கிற சாத்தான் வகைக்கு இருக்கிறார். எந்த குடும்பத்தை இருக்கிறாங்க வசனம் சொல்லு, எவனை விழுகலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வருகிறான் என்று. அப்ப நீங்க கணவன் மனைவி ஒண்ணா இருந்தீங்கன்னா
உங்ககிட்ட வரத்துக்கு பிசாசு பயப்படுவான். ஏன் தெரியுமா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை தொடர்றதுக்கு சாத்தானுக்கு பர்மிஷன் கிடையாது. வெளியில இருந்தா அவன் வேடிக்கை பார்ப்பான். உங்க 2 பேரையும் அவன் பார்த்துட்டே இருப்பான். ஆனா எங்க தனியா வரும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து ஒரு 3வது மனுஷன் மூலமா கர்த்தர் வந்து அந்த சாத்தா வந்து அவன் பேசுவான். இப்போ நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பாங்க, பிள்ளைகளோட சமாதானமா இருப்பாங்க, பக்கத்து வீடு எல்லாருக்கும் சமாதானம் இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய பலவீனத்தை அவன் அறிஞ்சிட்டா வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட அழகா நேரா வரமாட்டான். 3வது மனுஷன் மட்டும் வரும். நான் நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு வயதான தாயார் இருந்தாங்க. அவங்க 2 மகன்கள், 2 மகன்களுக்கும் திருமணமாகி 2 மருமகன்கள் பேரப்பிள்ளைகள் எடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி ரொம்ப தங்கமானவங்க, தேவனுக்கு பயந்த ஒரு ஸ்திரீ. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2வது மகனுக்கு வந்து கர்த்தர் வந்து ஒரு சொந்த வீட்டவங்க கர்த்தர் திரும்பி செய்தார். இதை பார்க்கும்போது அவர் என்ன சொல்ல, தன் தாயார்கிட்டையும் தன்னுடைய அண்ணன்கிட்ட என்ன சொல்றாரு, அடுத்த வருஷம் மன்னிக்கணும், அடுத்த வாரம் கிரகப்பிரவேசம் இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஓகே. அப்போ பேசிட்டு போகும்போது வழியில் அந்த தாயாரை பார்த்து ஒரு சகோதரி வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, அப்போ அந்த தாயார் எங்கே போயிட்டு வரீங்க? என் பையனை போயிட்டு வரமா? அப்போ என்னன்னா என் மையம் பகம் அந்த சிக்கில் இருக்கு. என்ன சொல்லு, மகன் வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கிறான் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரகசியத்தை சொல்லிடுறாங்க. நம்ம குடும்ப ரகசியத்தை மட்டும் வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாது. சகோதரனே சகோதரி ரொம்ப ஞானமா இருக்கணும். நம்ம விஷயத்தை நம்ம கிட்டே பிசாசோட டேலண்ட் என்னன்னா நம்ம கையை வச்சு நம்ம கையில கொடுத்தது தான். இதை தான் வந்து 3ஆம் 4ஆம் வருஷம் 2ஆம் தேதியில் படிச்சீங்கன்னா யோபு வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து நல்ல ஆசை வச்சிருக்கீங்க, நீங்க அவங்க வந்து உச்சந்தளவு உள்ள காலத்துல நீங்க அவங்க கையை எடுங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் கையை எடுக்கவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, அவனை ஜீவனை மட்டும் விட்டுன்னு தான் சொன்னார். அதன் பிறகு இவன் என்ன பண்றான், எல்லா காரியத்தையும் என்னென்ன எல்லாத்தையும் இழக்க வச்சுட்டான். அவனை தூசி எடுத்துட்டு. அப்போ அந்த மாதிரி இந்த தாயை ரகசியம் சொல்லணும்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சகோதரி சின்னவுடைய பையன் வீட்டுக்கு வந்து என்ன வீடு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அடுத்த வாரம் கிரகப்பிரவேசம் எல்லாரும் கூட பண்ண சொல்லும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னப்பா உங்க அம்மா வந்து ரொம்ப புலம்புறாங்க, நீ வீடு வாங்கிட்டுருந்தாங்க, என் பெரிய பிள்ளை வீடே வாங்கவே இல்லை, அவன் எப்போ வாங்க போறான்னு சொல்லி ஒரு காரியம் பேசும்போது அது வந்து ஒரு கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த சின்ன பையன் என்ன சொன்னா, விடுங்க ஆண்டி, இது வந்து கர்த்தர் எங்கள் அம்மாவில் ஒன்றும் பிரச்சனை சொல்லும்போது, என்னப்பா இப்படி சொல்ற, நீ இப்படியா இருக்கிற, நீ என்னப்பா இழிச்சவான இருக்கிற, நீ ஒரு பெத்த தாய் இப்படி சொல்லாம இப்படி 3வது மனுஷன் மூலம் வார்த்தையை சொல்ல அவரு அந்த சின்ன மருமகளுக்கு என்ன போச்சுன்னா, என்னங்க நைட்டில் அவங்க 2 பேரும் பிரச்சனை, என்னங்க இப்படியா அவங்க அம்மா நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த தாயை அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் இப்படி 3வது மனுஷன் மூலம் பேச்சை கேட்டு குடும்பத்தை சமாதானம் குறைத்து உண்டாகும் போது அவங்க என்ன ஆகிப்போச்சு, ரொம்ப மனசு வேதனை ஆகிப்போச்சு. உடனே அவங்க அண்ணன்கிட்ட பேசுகிறாங்க. அந்த சகோதரி திருப்பி அண்ணனுக்கு பேசிட்டு, என்னப்பா நீ எப்போ வீடு வாங்க போற, உன் தம்பி வாங்கிட்டா, என்னப்பா அவனுக்கு பின்னால் பிறந்த பையன் அவன் வீடெல்லாம் வாங்கிட்டு நீ இன்னும் இப்படி தத்தியாவே வச்சு சொல்லி இந்த வார்த்தையை கேட்க 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 அந்த மூத்த மருமகனுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, என்னங்க உங்க தம்பி இப்படியா பேசுவாரு. ஆனால் உண்மையிலே இந்த காலம் எதுவுமே அவங்க யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த தாயார் வந்து சின்ன பையன் வீடு வாங்கிட்டு பெரியவங்க வீடு வாங்கன்னு சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு எப்படியெல்லாம் பண்ண, அதைத்தான் வந்து யோகனுடைய வாழ்க்கையில பண்ணலாம். இப்போ யோகனுடைய மனைவி வந்து அவங்க கணவன் ரொம்ப அருமையாக ஜெபிச்சிருப்பாங்க, எல்லா இடத்துலையும் வெளியே ஒன்றா போயிருப்பாங்க. இதெல்லாம் அந்த ஊர்லேயே வந்து ஒரு மிக சிறந்த மனிதனாக வந்து யோகுவை வந்து கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. அப்போ இந்த மாரி வாதிப்பு இந்த சாத்தான் வந்து இப்படி வந்து ஒரு நோய்கள் பாதிக்கப்படும் போது உண்மையாக யாராக இருந்தாலும் கணவனை நேசிக்கிற மனைவி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. ஏன்னா தான் கணவன் பண்ணுற வேலையை பார்த்து எந்த ஒரு ஸ்திரீயும் வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக கணவன்கிட்ட முறையிடுவாங்க. எந்த ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க, கணவன் வந்து ஊரில் உத்தமனாக இருந்தாருல்ல, சன்மார்க்கமாக இருந்தாருல்ல அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இங்கே சாத்தான் தான் வந்து இவங்க சோதிக்கிறார் என்பதை மனுஷன்றாங்க யோகுக்கும் மனைவி தெரியல. நம்ம கூட அப்படிதான் சில பேர் எப்படி பேசுவோம்னா, நம்ம ஆண்டவர் எனக்கு இவ்வளோ சோதனை கொடுத்தீங்க, இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தீங்க, நம்ம அறியாமல் நம்ம பேசுகிறோம். கர்த்தர் அதான் சொல்றாரு, நான் சோதிக்கிறவர் அல்ல, உங்களுடைய பாவங்கள் தான் எனக்கும் உங்களுக்கும் நடுவாக ஒரு சோதனையாக இருக்குது கர்த்தர் சொல்றாரு. ஆனால் நம்ம நிறைய பேர் கூட கர்த்தர் அவர் என்னை சோதித்தப்பி நான் சுத்த பண்ணாக விளங்கும் என்று யோகு தான் சொன்னாரே தவிர நான் உங்களை சோதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லவே இல்லை. அவர் அன்பாக இருக்கிறார். ஆனால் தான் ராமச்சந்திரன் கூட பாருங்க, அன்பை கொடுத்து சில வருஷத்துல பேசினாங்க. எல்லாமே அன்பாக இருக்கணும். அன்பில் நிலைத்திருந்தா நம்ம ஒரு குடும்பம் கட்டப்படும். 3வது மனுஷனுடைய பேச்சை கேட்டால் குடும்பம் கட்டப்படாது. அதனால ஒரு சமாதான குறைச்சல் உண்டாகும். சில நேரத்தில் கர்த்தர் வந்து சில குடும்ப உறவுகளை வந்து கர்த்தர் பிரிப்பார். அப்படி பிரிக்கும் போது நம்ம நினைக்கக்கூடாது அவங்க கெட்டவங்க, அதனால தான் இல்லை. அந்த ஒரு குடும்பத்தால் உங்கள் குடும்பத்தை சமாதான குறைச்சல் உண்டாகும்னு சொன்னால்
கர்த்தர் நிச்சயமா பிடிப்பார். ஏன்னா அவளை காட்டிலும் கர்த்தர் உங்களை விசேஷமாக நேசிக்கிறார். ஏன் தெரியுமா? குணசாலியான ஸ்ரீ தான் தன் நீதியை கட்டுகிறார் என்று கர்த்தர் சொல்லக்கூடாது. அதே மாதிரி கர்த்தருக்கு பயப்படுற ஸ்ரீ தான் புகழப்படவன்னு கர்த்தர் சொல்றாரு. உலகத்துல வந்து ஆதாம் ஏவன் பண்ண தப்ப வச்சுட்டு அநேக பிசாசு ஒரு பெண்களை தரைகுறாவே நடத்திட்டு வருவான். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. எந்த பெண்ணின் நிமித்தம் பூமியில பாவம் வந்ததோ அதே பெண்ணின் நிமித்தம் கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால தான் கன்னி மரியாதைக்கு அவர் வந்து உட்படுத்தி பிறந்தார். இதை விட வந்து பார்த்தீங்கன்னா யோவான் சாணன் தான் பயங்கரமா வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். கர்த்தர் அவர் பயன்படுத்திருக்கார். ஆனால் கர்த்தர் அன்புள்ளவராக இருந்தபடியால், மரியாள் கடவுளுக்கு பயந்த ஒரு ஸ்திரீயா இருந்தபடியால் தான் கர்த்தர் வந்து மரியாதை தெரிந்து கொண்டார். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையோட பாருங்க, எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம தேவனுக்கு மட்டும்தான் உரைகிறோம். கணவன் விட்டு கொடுக்க கூடாது, மனைவி கணவன் விட்டு கொடுக்க கூடாது. இடையில யாரும் நம்ம சேர்க்கவே கூடாது. அது பெற்றவங்களா இருந்தாலும் சரி, யாரும் இருந்தாலும் சரி. கர்த்தர் வந்து குடும்பத்தை காட்டுகிறவர். நீங்க கர்த்தருக்கு மட்டும்தான் பயந்து நடக்குதுக்காக மனுஷனுக்கு பயப்படும் பயம் என்ன வருமா? கண்ணியை விளைவிக்குமா? வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்தோம்னா நம்முடைய குடும்பம் ஆச்சரிக்கப்படும். நம்ம குடும்பத்தை வந்து அது கூடவே இருப்பாங்க. அது தாவீது சொல்றாரு, என் கூட உட்கார்ந்து அப்பம் புசித்தவரும் தன் குதிகாலை தூக்கினான்னு சொல்றாரு. அப்போ நம்ம கூடயே உட்கார்ந்து சாப்பிடாங்க, நம்ம கூடயே நம்மளோட ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்கொள்வாங்க. ஐயோ சிஸ்டர், நீங்க தான் சிஸ்டர், ஐயோ நீங்க எப்படி நடத்துறீங்க சிஸ்டர், ஐயோ என்ன சிஸ்டர் இப்படின்னு. ஆனா ஒரு சில சிஸ்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் வந்து ஒரு ஒற்றுமையா இருக்கிறத பார்த்தாலும் சில பேருக்கு ஆகாது. அது யாருன்னா கர்த்தருக்கு பயப்படாத ஸ்திரீகள். கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீகள் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க வீட்டுக்கு வருவாங்க. என்ன சிஸ்டர், எப்படி உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க? என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு எலக்ட்ரிஷியனா இருக்கிறாங்க. அப்படியே என் பர்சன் தான் எலக்ட்ரிஷியன் சிஸ்டர், பாருங்க கழுத்துல பாருங்க 4 சவரம் போன வாரம் வாங்கி கொடுத்தாரு. இப்படி சொல்லி குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னே சில குரூப் வருவாங்க. நீங்க அதுக்கெல்லாம் செவியே கொடுக்கக்கூடாது. கர்த்தரை மட்டும் தான் நீங்க முன்னாடி வைக்கணும். அவங்க வந்து சொல்லிட்டு உங்க குடும்பத்தை வந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனா கர்த்தருக்கு பயன்படுத்தி என்ன போனாங்க, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கலாம் சிஸ்டர், அதெல்லாம் நீங்க ஏன் சிஸ்டர் கவலை போறீங்க? நீங்க நாங்கள் கஷ்டப்பட்டு என்ன காசா கொடுக்க போறீங்க? நாங்கள் கர்த்தருக்கு போது நாங்கள் நடக்கிறோம். அப்போ ஒரு சில தாய்மார்கள்லாம் இது நம்ம வந்து பொதுவாக பேசுகிறோம், நம்ம குடும்பத்திலே சில விஷயம் நடக்குது. ஒரு சபையில் கூட நான் கூட பாசிட்டிவ் சில விஷயம் பேசுகிறேன். அவங்க வந்து சரி ஓகே அப்படின்னாங்க. அப்போ என்னன்னா ஒரு குடும்பத்தில் வந்து பெண்களை கர்த்தர் ரொம்ப விசேஷமாக பார்க்குறாரு. அப்போ அவங்க என்னன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நல்வழியை சொல்லி கொடுக்கணும். ஒரு சபையில் ஒரு திருமணம் ஆச்சு, சில எப்பவுமே திருமணம் ஆச்சுன்னா உடனே வந்து பாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்டு முன்னாடி இருந்து ஜோம் பண்ணி வைப்பாங்க. சில பாஸ்டர்கள் சாட்சி சொல்லுங்கிறாங்க. கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆயிருக்கும், சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, நேராக சபைக்கு வரும்போது நல்லா ஜுவல்ஸ்லாம் போட்டு வந்து ஆரம்பத்தில் எல்லாருமே நல்லா ஜுவல்ஸ்லாம் போட்டு தான் வருவோம். போக போக தான் ஜுவல்ஸ் வாழ்க்கையில் கிடைக்காது. அப்போ அதுவே வந்தாங்க. நம்ம வந்து என்ன பண்ணாங்கன்னா மைக்கை பிடிச்ச உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நல்ல புருஷனை கொடுத்துருக்காரு, அவர் 10,000 தான் சம்பாதிக்கிறாரு, ஆனால் எனக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா அவர் 20,000 ரூபாய் கூட எனக்காக செலவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு மட்டும் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சபையில் ஐ லவ் யூ டார்லிங், ஹாய் டார்லிங் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சபையில் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ண ஞானமாக பேசோம். ஆனால் அவர் கணவர் வந்து ரொம்ப தங்கமானவர். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, வேலை வந்து என் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, என் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் இப்போ நல்ல மனைவி கொடுத்துருக்கிறாரு, புத்தூரி செய்யா அப்படின்னு ஜோம் பண்ணிருக்காரு. ஏன் சொல்றேன்னா, நம்மளை வந்துட்டு நல்ல விஷயங்களை கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா என்னென்ன காரியத்தை வச்சிருக்கோம் அதுதான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். 3வது மனுஷனை வந்து நம்ம இன்னும் சேர்க்கக்கூடாது. நான் வந்து கொஞ்சம் வேற மெசேஜ் எடுத்தேன், ஆனால் என் மனைவி வந்து சில சென்சார் கட்டலாம் பண்ணிட்டாங்க. நீங்கள் போனீங்கன்னா ஒழுங்காக வசனத்தை மட்டும்தான் பேசணும், தேவையான கருத்துலாம் பேசாதீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் சிரிப்பாக பேசுறீங்க, அதுக்கு பிறகு வந்து ஒரு பிரச்சனை ஆகிடும். அதெல்லாம் வந்து பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் ஏதாவது ஜனங்கள் தப்பாக நினச்சிப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா விபிஎஸ்ல பாருங்க, நம்ம ஒரு ட்ராமா போட்டாங்க. விபிஎஸ் தான் மகளிருடைய தினத்தன்னைக்கா தெரியல, சர்மிளா சிஸ்டரும் சோபா சிஸ்டரும் ஒரு ட்ராமா போட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ராமா. எத்தனை பேர் கவனிச்சுன்னு தெரியல. கணவன் மனைவி வீட்டில் இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா போட்டாங்க. சரிங்க சொல்லிட்டாங்க காத்து. சரி ஓகே. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 பேரும் ரொம்ப தங்கமானவங்க, குணசாலியான ஸ்திரீகள், எல்லாருமே குணசாலியான ஸ்திரீ தான். அவங்க வந்து பேசுறாங்க என்னன்னா, கணவர் கேரக்டர் வந்து சர்மிளா சிஸ்டரும் சோபா சிஸ்டரும் ஒரு மனைவி கேரக்டர். பாருங்க, அந்த டிராமாவில் கூட கணவன்களை வில்லனாவே வைப்பாங்க. பாருங்களா நீங்க அவரை நினைச்சுக்காதீங்க, எனக்கு சொல்ல பக்கம் ஏன்னா என் மனைவி அங்கேருந்து பார்ப்பாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, சரி ஓகே
சர்வ சிஸ்டர் வந்து வேகமாக வராங்க. ஆனால் 7 மணிக்கு மோர் பிடிக்கிறாங்க. நான் அப்போ தான் பார்க்குறேன் சாயங்காலத்தில் வந்தவொடனே என்ன என்ன பண்ணுறேன் நான் வந்திருக்கிறேன் ஃபோன்லேயே பேசிங்க. அதுவும் அவங்க மணி சோப்பு செப்பான் பார்க்காம இருந்து வருவாங்க. என்னங்க ஏன் இப்படி பண்ணுற நீ என்னங்க சொன்னேன். சரி ஓகே சரி அவர் கோவமாட்டேன். ஏங்க நான் காஃபி கொண்டு வரா இல்லை எனக்கு மோர் வேணும். மோரா இல்லை மோர் கேட்குறேன். சரி நாம தான் அமைதியாக போகணும். யார் அவங்க நாம தான் அமைதியாக போகணும். சரி ஓகே எந்த மனைவி அமைதியாக போயிருக்காங்க நான் பார்த்துருந்தேன். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சரி மோர் கொடுத்துட்டாங்க. மோர் கொடுத்தா சரி அந்த கேரக்டர் என்னாச்சு ஃபஸ்ட்டு பார்த்து கேட்டாங்க. அப்புறம் மோர் குடிச்சிட்டு காஃபியை குடிச்சிட்டு மோர் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பாருங்க எந்த கணவன் வந்து வீட்டுக்கு வந்து அவர் வந்து ஏற்கனவே பல டென்ஷன் வருவார். இவங்க வந்துட்டு நாம தான் அமைதியாக இருக்கணும் நாம தான் அமைதியாக இருக்கணும். 2 நாள் தூக்கம் வருது எனக்கு. என்னடா அது இப்படி ஒரு அன்பான மனைவியா உலகத்தில் தேவையான கிடைக்காது. டயனா சார்ஜஸ் கூட அப்படி கருத மாட்டாங்க. ஆழ்ந்து பார்க்கும்போது பார்த்தா ஆனால் உண்மையிலே கருத்து இருக்காங்க. 2 நாள் தூக்கம் 2 நாள் உண்டா இந்த மாரி மனைவி அன்பான மனைவி டிராமாவில் மட்டும்தான் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நிஜ வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும். நம்ம பாருங்க நம்ம நிறைய பார்க்க ஆண்களும் பாருங்க நிறைய பேர் இப்போ பெதர் பண்ணிக்கலாம் நிறைய அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ரெகுலர் அப்படி யோசிச்சுட்டு இருந்தா தனியாக குழந்தை மணி யோசிக்கிறாங்க. நான் டக்கு என்ன பண்ணி இல்லைம்மா இது வேத வார்த்தை தியானிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி சொல்லும் போது இல்லை 2 நாள் தூக்குறாங்க. ஆனால் கருத்து உண்மை சொல்லணும் ஒரு குணசாலி தான் தன் வீட்டை கட்டுகிறாங்க. கணவன் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் மனைவிகள் வந்து அந்த பாசத்தை சொல்லணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் பெண்களை தான் விசேஷம் இருக்குது. நீங்கள் தான் குடும்பத்தை கட்டணும். நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா கணவன் மகன் உங்களை கை கொடுத்துருக்கலாம். நீங்கள் கட்டுறதுனால என்ன ஒரு ஆசீர்வாதம்னா கர்த்தர் சொல்றாரு தேவராஜ்யத்தை கட்ட உங்களை தான் கர்த்தர் தெரிஞ்சு கொண்டாங்க. ஏன் தெரியுமா? ஏவாள் தவறிட்டாங்க. ஆனால் ஏவாள் தரவுனாலும் அந்த கூட வந்து அந்த பெண்கள் வயசுல பார்த்தீங்கன்னா யோசிச்சு எந்த ஆண்டவரே இப்படி ஏவாள் தவறிட்டாங்கன்னு சொல்றீங்க. அதன் பிறகுலாம் பார்த்தீங்கன்னா ரெபேக்காள் ரொம்ப தங்கமானவங்க தானே. அவங்க வந்து பாருங்க எவ்வளோ வந்து ஆண்டவருக்காக வாழ்ந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல இல்லைடா வாழ்ந்தது கரெக்டாக தான் பிள்ளையார யாக்கோபுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க எப்படி ஏமாற்றணும். அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் பொம்பளைங்க பேச்ச கேட்ட அத்தனை ஆம்பளையும் நாசமாக போயிட்டாங்க. உண்மையேதான் பயங்கர நாசமாக போயிட்டாங்க. ஆண்டவர் வாக்கு தத்துவம் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஸ்திரீகள் விசுவாசிகள் முதல்ல 100 வயசு ஆச்சு சாராளுக்கு. அம்மா நான் இப்போ கத்தர் 100 வயசு ஆயிடுச்சு இவர் இன்னும் குழந்தைய கொடுத்து அதை நான் வளர்த்து கொடுத்தா போன என்ன சொல்லுவாங்க குழந்தைய அம்மாவை பார்த்தா ஆயாவும் பேத்தியும் போதுன்னு சொல்லுவாங்க. அது சொல்லும்போது என்ன போயிட்டாங்க உடனே இல்லை நான் அவரு ஆண்டவர் என்ன சொல்றது நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் ஏங்க உடனே ஆதாரை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்படியே தான் பழைய அர்த்தம் போயிட்டு இருக்காங்க. அதனால தான் ஆண்டு வச்சா பழைய முடிஞ்சு போச்சு. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்றேன்னா புதிய ஏற்பாட்டில் வந்து என்ன சொல்றாரு. ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஏன் ஆண்டவர் வந்து பெண்கள் விசேஷம் வைக்கிறாருன்னா அவங்க தான் வந்து குடும்பத்தை கட்டுறது. நீங்கள் நல்லா பாருங்க. இப்போ ஜென்ஸ் வந்து போறாங்க பேசிக்கிறாங்கன்னா ஓடியாப்பா பண்ணுவோம். ஆனால் வீட்டுக்குள்ள வரும்போது பாருங்க மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க குணசாலி என்ன பண்ணுவாங்க கணவன் வரும்போது சரிமா சிஸ்டர் அப்படி தான் போடுவாங்க. வந்த உடனே காஃபி கொடுத்து இன்னைக்கு நீங்கள் எது சொன்னாலும் செய்வீங்க. இந்த குணசாலசி அப்படி அந்த காஃபி கொடுத்து அப்புறம் 2 பேரும் என்ன நடந்தது என்ன இன்னைக்கு பேசணும் 2 பேரும் வந்து என்ன பண்ணுவோம் ஜபத்தில் நிகழ்ச்சி இருக்கும். 3ஆவது மனுஷன் வந்தாச்சு உங்கள் குடும்பத்தை சமாதானம் சுத்தமாக வராது. நீங்கள் வீடை கட்டவே முடியாது. அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்காக நீங்கள் வந்துட்டு அம்மா நீ போனப்பட்ட அம்மா நீ என் வீட்டுக்கு வராதுமா ஜெகத்பதி சொல்லிட்டாரு 3ஆவது சேர்க்க நான் சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் தயவு செஞ்சு அதுக்கு நான் பார்த்துடவா நல்ல இதாகவே இவர்களை மண்ணியும் அறியாது இருக்கிறார்கள் அவ்வளோதான் சொல்லிட்டு நான் போயிடுவேன். அதனால நீங்கள் என்னன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள பேசுகிற ரகசியங்கள் வந்து ஆனால் பெரியவங்க நம்ம வந்து கனவு பண்ணணும் ஆலோசனை கேட்கலாம் தப்பு கிடையாது. அதுக்காக வந்துட்டு நான் வந்து 10 மாதம் வந்து வளர்த்தேன் நான் இப்படி பண்ணேன் நீ வந்து எனக்கு சோறு பண்ண இதெல்லாம் வந்து பெற்ற வந்து சபிக்கப்பட சில பெண்கள்லாம் வந்து தாயை பிள்ளைங்களை சபிக்காங்க. ஏன் தெரியுமா? அது வந்து ரொம்ப சாபத்தில் இருக்க முடியும். அப்போ உங்கள் பிள்ளைங்க பண்ணுற கஷ்டத்தை கத்தரை உங்கள் கண்ணை பார்த்து விட்டாங்க. அப்போ உங்கள் உள்ள வந்து ரொம்ப உடஞ்சிட்டு உள்ள ஆண்டு வரையும் ஐயோ நான் பண்ண தப்பு தான். அதனால் வந்து நீங்கள் பிள்ளைகள் வந்து வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ரசிங்க. என் பிள்ளைய கத்தரை எப்படி வச்சிருக்காரு அழகுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அழகு என்பது கலரில் கிடையவே ஆண்டர் அப்படி வந்து சொல்லப்படவே எங்கேயுமே. ஆனால் லேயாளுக்கும் கர்த்தரின் கண்களில் என்ன கழிச்சுட்டான் கிருபை கழிச்சுட்டான். ஏன் தெரியுமா? அவங்க வந்து ரொம்ப கூச்சப்பாக இருந்தாலும் தேவனுக்கு பயந்து ஒரு ஸ்திரியா இருந்தாங்க. அது போல தான் நம்ம வந்து கலர் வந்து கர்த்தருக்கு பயப்படுறது தான் அழகே தவிர இந்த கலர்ல ஒரு ஒன்றும் கிடையாது.
ஒரு இதுவும் கிடையாது. இதை தான் வந்து பிசாசு என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ஸ்திரீகளை தான் ரொம்ப வஞ்சிப்பான். இந்த ஃபேர் அண்ட் லவ்லி வந்துச்சு தெரியுமா எல்லாரும் தெரியுமா? யூஸ் பண்ணியிருக்கீங்களா? எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. சும்மா தானே அது நீங்கள் ஏன் பேசுறீங்களா? எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் நம்ம மூஞ்சி எப்படி கர்த்தர் படிச்சாரோ, என்ன நம்பர் ஆதார் கார்டு நம்பர் அதுதான் நமக்கு வரும். ஆதார் கார்டு நம்ம நேராவது அழகா இருப்போம். ஆதார் கார்டு போட்டோ பார்த்துக்கிறீங்க யாராவது? நம்மளே இவ்வளோ குடும்பமாக இருக்கிறோம். பிசாசை பார்க்கணும் யாரும் ஆசைப்பட்டீங்கன்னா ஆதார் கார்டு பார்க்கணும், பிரச்சனையே கிடையாது. தேவனுடைய சாயை நம்ம பார்க்கணும்னா இங்கே ஜோம் பண்ணிட்டு இப்படி கண்ணாடியை பார்க்க முகம் பிரகாசமாக இருக்கும். என்ன இப்படி எரியுது? அவங்க ஒரு முகம் பிரகாசமாக இருக்கும். அதனால வந்து ஒரு சாலை தான் தன் குடும்பத்தை கட்டுவாங்க. அப்போ என்னுடைய தாயை கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப சௌந்தரம். எங்கள் குடும்பம் வந்து பார்த்தா எனக்கு 8 தாய் மாமன்கள். எங்கள் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். எங்கள் அப்பா வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஆல் இந்தியாவுக்கே வைஸ் பிரசிடென்டாக இருந்தார். அவ்வளோ பெரிய குடும்பம். எங்கள் தாய் மாமன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபீஸர்ஸு, சதன் ரயில்வேஸு, பாதி பேர் மினிஸ்டர்ஸு. ஆனால் அத்தனை பேர் வந்து என்னென்னா என் லைஃப்பை பிடிச்சே வர தான் ஆகலான்னு இருக்காங்க. ஒருத்தர் கூட என்னை வந்து அனுசரித்து வழி நடத்தவே இல்லை. இதுதான் உண்மை. ஏன் தெரியுமா? எனக்கு எப்போ எனக்கு மனைவி வந்தாங்களோ உண்மையே சொல்கிறேங்க, கர்த்தர் கிருபை என் மனைவி மூலமாக கர்த்தர் நிறைய காரணம் நடத்தினார். நான் நிறைய விஷயங்கள் நான் பேச முடியும், எல்லாரும் விஷயம் நிறைய சொல்ல முடியும். டைம் பார்த்து 9 மணி மேலே கிடையாது. அப்புறம் கழித்து முடிச்சு தலைவர் பாசம் 9 10 நிமிஷம் நான் முடிச்சிடறேன். அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ பிரதர் நாங்கள் வந்து விவசாயியாக ஃப்ரீயாக இருந்தால் என்ன பேர் கிடைக்குன்னா நிச்சயமாக கர்த்தர் தேவராயத்தை கட்டுவார். எப்படி கட்டுவார்னா உங்களுக்கு கர்த்தர் வந்து தரிசனத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவார். எப்படி சொல்லுவாருன்னா, நானும் என் மனைவியும் வந்து ஒரு நாள் இந்த சபைக்கு போயிருந்தோம். முன்னாடி இந்த சபைக்கு போயிருந்தோம். நாங்கள் எப்பவுமே ஒன்றா தான் வரோம். அது நிறைய பேருக்கு பொறாமையாக இருக்கும். இன்னும் இவங்க அஜித்குமார் சாலி பேர் ஒன்றா போகிறாங்க, ஒன்றா வராங்க. ஆனால் எங்களுக்கு நாங்கள் அப்படி தான் நினச்சிப்போம். நான் அஜித் சல்மான் கான், ஷாருக் கான் அப்படின்னு நினச்சி தான் ரொம்ப போகிறது. ஆனாலும் இப்படி தான் குடும்பத்தை ஜாலியாக கொண்டு போகணும். வரும்போது கூடவே வராப்பார். எங்கன்னா தனியாக போகிறத பார்த்தா யாராவது பார்த்து பேசணும், கூடவே போகிறேன். நம்ம அப்படிதான் யோசிப்போம். ஆனால் எப்படி தெரியுமா, நீங்கள் 2 பேர் கணவன் ஒன்றா போய் பாருங்க, 3ஆவது மனுஷங்கிட்ட வரவே மாட்டான். அதனாடா அந்த அம்மாவும் ஒரு மாதிரியா இருக்காங்க, இவரும் ஒரு மாதிரியா இருக்கிறாரு, நம்ம போய் எதாவது பேசிடலாம். அப்படி இருந்தீங்கன்னாலே உங்களுக்கு பிசாசெல்லாம் வரமாட்டான். இப்போ நம்மளாம் வந்து தைரியமாக நான் பேசுகிறேன் சில விஷயம்னா என் மனைவி வந்து எனக்கு சென்சார் பண்ணி அனுப்புவாங்க. ஆனால் நம்ம பாஸ்டர் நினச்சிக்கோங்க, பாஸ்டர் தப்பா பாஸ்டர் வந்து அடிச்சு பிரிச்சு மேய்வாரு. ஏன்னா மனைவி கூட இல்லை தைரியம். ஆமா அப்படியா? நம்ம பேசி போகும்போதே என்ன பண்ண தொடர் வைத்து கிள்ளுவோம். அவங்க என்ன பேச சொன்னேன், என்ன பேசுறீங்க? உண்மைதானே அது? அதனால ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர், போடா போய் ஆசீர்வதிப்பாராங்க. ஆனாலும் நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்தேன். உள்ளுக்குள்ளே சில விஷயங்களை வைத்துக் கொண்டு தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் தேவனுக்கு உபவாசம் போட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். சீக்கிரத்தில் அவன் மனைவி ஆனவன் இவனோடு சேர வேண்டும் என்று நான் பெற்ற இன்னும் பெருக பார்சல். அதனால வந்துட்டு ஜாலியாக போயிட்டே போனேன். நம்ம குடும்பத்தில் வந்து நம்ம ஜாலியாக இருந்தால் நம்ம சிரிக்கிறோம். அந்த சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட பல சோகம் இருக்குது. எத்தனை அவங்களும் நம்ம பட்டிருப்போம். நம்ம நினைவு தெரிஞ்ச காரணத்துக்கு இப்போ இருக்கிற வயசு இருக்கும். நம்ம எத்தனை வேலைப்பட்டு எவ்வளோ பேர் கேவலப்பட்டிருப்பாங்க. என் குடும்பத்தில் இருந்து அப்பா இவரும் சித்தாலாம் இங்கே கூட பார்த்தாங்க. ஆனால் கர்த்தர் அவரோட கண்புக்கு முன்பாகவே என்னோட ஊழியக்காரனை பல இடத்துல பேச வச்சிருக்கேன். அது நிறைய இடத்துல சொல்கிறேன். இப்போ அனைவரும் என் குடும்பத்தை பார்த்து பரவாயில்ல, அவங்க மெசேஜ் கொடுக்குறானா, அவங்க வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க, அப்படியா கர்த்தர் அவனை பயன்படுத்துறாங்க, பரவாயில்லையா. இதுதான் கர்த்தருடைய வழிநடத்துதல். நம்ம குணசாலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தோம்னா கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிப்பாரு. எப்படி ஆசீர்வதிப்பாருன்னா, கணவன் மனைவிக்கு கர்த்தர் வந்து நடக்க போகிற விஷயங்களை உங்களுக்கு தெரியாது சொல்லிடுவார். எப்படி சொல்லுவாங்கன்னா, நானும் என் மனைவி சபைக்கு போயிருந்தோம். அவள் பார்த்தீங்கன்னா ஒரு பிசாசு அந்த மன்னிக்கணும், அந்த பொண்ணு வந்து ஒரு 20 வயசு இருக்கும், நல்லா அழகாக இருக்கா. அந்த மொழியில் இருக்கிறா. நானும் என் மனைவி உட்காந்துருக்கோம். பாஸ்டர் வந்து அதை ரெடி பண்ணிக்கலாம், மெசேஜ் வச்சுட்டு போயிட்டு அந்த பொண்ணு என்னையே பார்த்துட்டு இருக்கு. இல்லை என்னையே பார்த்து கர்த்தர் பேசுறாரு, நீ அந்த பொண்ணை பார்க்காத அந்த பெண்ணுக்கு இருக்க பிசாசை பாருங்க. அப்புறம் என் மனைவிட்ட சொன்னேன், அம்மா அந்த பொண்ணை டக்குன்னு பார்க்காத, அந்த பொண்ணை போனால் அந்த பொண்ணு எங்கள் 2 பேரும் வெச்சக்கரமாக பார்த்துட்டு இருக்கு. சரி நாங்களும் வந்து ஜோம் பண்ணி கண்ணமொழி பார்க்குறோம். அந்த பக்கம் திரும்பவே மெசேஜ் பண்ணி எங்கள் பக்கமே பார்த்துட்டு இருக்கு. சரி என்ன, ஆனால் அவங்க பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஊழியக்காரமா என்ன இப்படியே பார்த்து நாங்களும் ஜோம் பண்ணும்போது தான் ஒரு வர்ஷிப் நடந்துங்க. அந்த பொண்ணு அங்கே இருந்து வேகமாக ஓடி வருது இவ்வளோ. அதுக்குள்ளே எல்லாம் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு ஜெபனை பண்ணி ஜெபனை தள்ளி போட்டாங்க.
அப்பா கர்த்தர் நம்மளை காப்பாற்றிட்டாரு. ஏன்னா இந்த பிசாசுக்கிட்ட நம்ம வந்து நேரடியாக போராடியும் நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து பலவீனமாக இருந்துச்சுன்னா பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு குடும்பம் பிசாசு பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கேயுமே வரல. யோபன் மனைவி வாழ்க்கையில் வந்தான். அதன் பிறகு எங்கே வந்தாலும் ஆண்டவரோட இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணி அவர் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும்போது பிசாசு வந்தான். அவர் வந்து 30 வருஷம் பூமியில் வாழ்ந்தாரு. அவருக்கு ஆண்டவர் தான் நல்லா செய்யலாம் வரல. அப்போதான் நம்ம என்ன சொன்னால், பலவீனமாக நம்ம இருந்தோம்னா பிசாசை வந்து ஆண்டவரை வந்து பிசாசை கட்டு நம்ம சொல்லவே இல்லை. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு தான் சொல்கிறோம். நம்ம நிற்போம், பிசாசை எதிர்த்து நிற்போம். எதில் நிற்போம்? கர்த்தருடைய வார்த்தையில் நிற்போம், கர்த்தருடைய அபிஷேகத்தை நிற்போம். 3வது மனுஷனாகிய ஆவியானவர் நமக்குள்ளே வச்சுட்டோம்னா அந்த ஆவியானவர் நீ என்ன பேசணுன்றது அவரே உனக்கு இறங்கி பேசுவாரே தவிர நம்ம சுயமாக எதுவும் பேச முடியாது. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் குணசாலையே சரியாக இருந்தீங்கன்னா பாப்பாங்க, அப்பா சர்மா சிஸ்டர், ஐயோ சோபா சிஸ்டர், துர்கா சிஸ்டரா, அவங்க கிட்ட போனால் ஜெபிச்சா கர்த்தர் நிச்சயமாக விருதில் கொடுப்பாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்களே வந்துட்டு ஜெபம் பண்ணாமல், குடும்ப ஜெபம் பண்ணாமல், கணவர் வந்து வீட்டில் விட்டுட்டு அது உடம்பு சரியில்லை மற்றபடி வேலைக்கு போகிறாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் சபை என்பது தேவ சபை என்பது ஒரு நம்ம ஜெப வீடு. வீட்டில் ஜெபிக்கிறதுக்கும் சபையில் ஜெபித்து நிறைய வித்தியாசம் இருக்குது. வீட்டில் போனால் சபையில் வீட்டில் போனால் சேர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சேர்லாம் பார்த்தீங்கன்னா பல அழுக்கு துணி தான் இருக்கும். எல்லாரும் வீட்டில் உட்காந்து நம்ம சேர் வாங்குவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒவ்வொரு கண்ணீரும் கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பாங்க. உன் கண்ணீரை கண்ணீர் உன் விருப்பத்தை கேட்கின்றார். உன் அலைச்சலையும் நான் எண்ணியிருக்கிறேன். உன் கண்ணீரை அவர் குறித்தில் இருக்கான். நீங்கள் வீட்டில் ஒவ்வொரு சொல்லிட்டு கண்ணீரும் உங்களை குணசாலியாக செய்ய தான் மாற்றும். ஆகவே தொடர்ந்து நீங்கள் தேவனுக்கு பயந்து நடங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க. கர்த்தருக்கு பயன்படுத்த செய்ய புகழப்படுவார். ஸோ நான் வந்து இது வந்து ஒரு பிரசங்கமாக நான் பேசுகிறேன், ஒரு பைபிள் சரியாக பேசிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த முறை வாய்ப்பு வந்தால் நான் ஒரு நிச்சயமாக நிறைய பேசுகிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.